பிஎஸ்என் அகாடமியின் தினம் ஒரு கூற்றுக்கான 40வது வினா. சேரும்போது மகிழ்வதும் பிரியும்போது மனம் கலங்குவதும் உழவர் தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். புலாலை உணவாக்கிக் கொள்பவரை வள்ளுவர் அறிவற்றவர் என்று அழைக்கிறார். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் பொய்யா விளக்கை குறிப்பிடுகிறார். மாதானுபங்கி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். ஆன்சர்: கூற்று 3, 4 சரி, 1, 2 தவறு. விளக்கம்: சேரும்போது மகிழ்வதும் பிரியும்போது மனம் கலங்குவதும் உழவர் தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட், புலாலை உணவாக்கிக் கொள்பவரை வள்ளுவர் அருளற்றவர் என்று அழைக்கிறார். அதாவது சேரும்போது மகிழ்வதும் பிரியும்போது மனம் கலங்குவதும் புலவர் தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். குறள் 394. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். நெக்ஸ்ட், புலாலை உணவாக்கிக் கொள்பவரை வள்ளுவர் அருளற்றவர் என்று அழைக்கிறார். குறள் 251. தன் ஊன் பெருக்கருக்கு தான் பிரிதூன் உண்பானை எங்கனம் ஆளும் அருள். நெக்ஸ்ட், அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் பொய்யா விளக்கை குறிப்பிடுகிறார். குறள் 299. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சியா நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.